செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது, மின் சுற்றினூடாக மின்னோட்டத்தின் திசையை மேலும் உறுதி செய்வதற்கான ஒரு செயற்பாடு. நீங்க முன்னைய செயற்பாட்டில் பார்த்திருப்பீர்கள். அதாவது மின் மோட்டாரில நாங்க பயன்படுத்துகின்றோம். அந்த நேர்மறை முடிவிடங்களை மாற்றி இணைக்கும்போது, அந்த மின் மோட்டார் சுழலுகின்ற திசை, அதாவது சுழலி சுழலுகின்ற திசை மாறுபட்டது. எனவே உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கணும். அந்த மின் முடிவிடங்களை மாற்றி இணைக்கும்போது, மின்னோட்டம் மாறி ஓடுகின்றது, பாய்கின்றது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெரியணும், எப்போதும் நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின்னோட்டம் பாய்கின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அதை மேலும் உறுதி செய்வதற்காக நாங்கள் இங்கே ஒரு எளிய மின் சுற்று ஒன்று அமைத்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், நேர் மறை முடிவிடங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். உலர் மின்கலங்களில் இங்கே பாருங்கள், நேர் முடிவிடம் இவ்வாறு சிவப்பு தொடுக்கும் கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்கு. இதே நேரம் இது மின் மோட்டார். இந்த மின் மோட்டரில் சுழலி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சுழலியில் என்ன அம்புக்குறியும் பொருத்தப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்டிருக்கு. காரணம், அந்த சுழலுகின்ற திசையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. அந்த சுழலுகின்ற திசையும் அதே நேரம் இங்கே பாருங்கள், நாங்கள் ஆம்பியர் மானி இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆம்பியர் மானி பாருங்கள், உங்களுக்கு தெரியணும், மையப்பூச்சியமாக இருக்கின்றதா. இங்கே பாருங்கள், 2 வாசிப்புகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இங்கே பாருங்கள், நேர் முடிவிடம் மறை முடிவிடங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவை சரியான முறையில் தொடுக்கப்பட வேண்டும். அவை இப்போது பாருங்கள், ஆளியுடன் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்று பூரணமாக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியும், இந்த சுற்று பூரணமாக்கப்பட்டிருந்தால் இவை இயங்கிய வண்ணம் இருக்கும். அதாவது மின் மோட்டார் சுழலுகின்றது, அதே நேரம் ஆம்பியர் மானியும் வாசிப்பை காட்டும். இங்கே 2மே நடைபெறவில்லை என்பதால் இங்கே மின் சுற்று பூரணமாக்கப்படவில்லை. இப்போது இந்த மின் சுற்றை நாங்கள் பூரணமாக்கப்படுத்துவோம். பாருங்கள், இந்த ஆளியை நாங்கள் மூடுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இந்த சுழலி சுழலுவதையும் ஆம்பியர் மானி காட்டி திரும்புவதையும் மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டும். பாருங்க பிள்ளைகள், இங்கே பாருங்க, சுழலி சுழலுவதையும் அதே நேரம் காட்டி திரும்புவதையும் பாருங்க, ஒரே திசையிலே காணப்படும். பாருங்கள், சுழலி சுழலுவதும் அதே நேரம் காட்டி திரும்புவதும் ஒரே திசையில் காணப்படும். இந்த நேரத்தில் பாருங்க, நேர் முடிவிடம் மறை முடிவிடம் மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போது நாங்கள் இந்த முடிவிடங்களை மாற்றி இணைத்து பார்ப்போம். என்ன செய்து பார்க்க வேண்டும்? இந்த உலர் மின்கலத்தின் முடிவிடங்களை மாற்றி இணைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றம் நடைபெறுகின்றது? இங்க பாருங்கள், நாங்கள் ஆரம்பத்தில் இணைத்ததிலும் இப்போதும் முனைகளை மாற்றி இணைக்கின்றோம். பாருங்கள், நேர் முடிவிடத்தில் கருப்பு நாங்கள் தொடுக்கும் கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்கோம். இந்த நீல வயர் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போது பார்ப்போம், ஆளியை நாங்கள் மூடும்போது, இப்போ ஆளி திறந்திருக்கின்றது. இந்த ஆளியை மூடும்போது என்ன அவதானம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். பிள்ளைகள் கவனியுங்கள், நாங்கள் முதல் சுற்றப்பட்ட திசைக்கு எவ்வாறு இப்போது மின்னோட்டம் பாய்கின்றது என்பதை பார்க்க இருக்கணும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், பாருங்கள். ஆகவே உங்களுக்கு இப்போ இந்த செயற்பாட்டில் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். நாங்கள் முதல் இணைத்த போது இந்த ஆம்பியர் மானின் காட்டியானது இந்த திசையில் அசைந்தது. அதே நேரம் சுழலியும், மின் மோட்டரில் இணைக்கப்பட்ட சுழலியும் அந்த காட்டி அசைகிற திசையிலேயே அசைந்தது. அதே நேரம் முடிவிடங்களை மாற்றி இணைக்கும் போது, இந்த உலர் மின்கலங்களின் முடிவிடங்களை மாற்றி இணைக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அந்த மின் மோட்டார் இணைக்கப்பட்ட சுழலியானது முதல் அசைந்த திசைக்கு எதிர் திசையில் அசைந்தது. அதே நேரம் ஆம்பியர் மானியும் காட்டியானது முதல் அசைந்த திசைக்கு எதிர் திசையில் அசைந்தது என்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மீண்டும் செய்து காட்டுகின்றேன். பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த பக்கம் சுற்றப்பட்டது. இப்போது பாருங்கள், இதே நேரம் சுழலியின் சுழலுகிற திசையை பாருங்கள், காட்டி எவ்வாறு சுழலுகின்ற அதே திசையில் அசைகின்றது. ஆகவே பிள்ளைகள், இச்செயற்பாட்டிலிருந்து நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீங்க. மின்னோட்டமானது முடிவிடங்களை மாற்றி இணைக்கும் போது மாறுகின்றது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மின்னோட்டமானது நேர்முனையிலிருந்து மறைமுனையை நோக்கி செல்லுகின்ற பாய்கின்றது என்பது தெரிய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியணும், இந்த மையப்பூச்சி ஆம்பியர் மானியானது உங்களுக்கு தெரியணும், அந்த வாசிப்புகளை நாங்கள் 2 திசையிலும் அளக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அதே நேரம் இங்கே மின் மோட்டரில் இணைக்கப்பட்ட சுழலி
திரும்புகின்ற திசைகள், அந்த சுழலுகின்ற திசைகளுக்கேற்ப முடிவிடங்களை மாற்றி இணைக்கும்போது மின்னோட்டம் மாறுகின்றது என்பதை எங்களால் இந்த செயற்பாட்டினூடாக உறுதி செய்ய முடியும். ஆகவே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள். மேலும் நாங்கள் மின்னோட்டம் பாயும் திசை மாறுபடுகின்றது என்பதை இச்செயற்பாட்டினூடாக உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது.